ஹாய் ஹலோ வணக்கம். பாருங்க தேவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் வாங்கின ஐட்டம்ஸ். வரலட்சுமி விரதம் அளவு பெருசா இல்லைனாலும் குட்டியா கொஞ்சமா என்னென்னா வந்து நான் வாங்கின 3 கிருஷ்ணர்கள். இந்த வருஷம் எங்க வீட்டுக்கு வந்து புது கிருஷ்ணர்ஸும், அப்புறம் நான் இன்னைக்கு பூ மார்க்கெட் எப்பயுமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போறது ஒரு வழக்கம். அங்க போய் கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்தேன். அதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ஒரு சின்ன வீடியோ தான். அதே மாதிரி வந்து வரலட்சுமி நோம்போட அந்த வாட் ஐ பாட் ஃபார் வரலட்சுமி நோம்பு அந்த வீடியோ வந்து கொஞ்சம் கிளியரா இருக்காது. அது என்னன்னா வந்து எடிட்டிங் அப்போ வந்து நான் கொஞ்சம் அப்படியே அந்த டென்ஷன்ல வந்து என்ன பண்ணிட்டேன்னா லோ குவாலிட்டி கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால வந்து அது ரொம்ப இதுவா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அண்ணா கடையில வாங்கின ஜெய் ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் அவங்கள்ட்ட வாங்கின இந்த பெரிய கிருஷ்ணர் நான் வந்து வீடியோ எடுக்க போகும்போது இந்த கிருஷ்ணர் வந்து நான் வாங்கியிருப்பேன். ஒரு வந்து 2 feet இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் கெஸ்ஸிங்ல. ஆனா எனக்கு ஒழுங்கா தெரியல. கண்ணு வந்து ரொம்ப அழகா பேசுற மாதிரியே இருக்கும். இவருக்கு தான் நாளைக்கு வந்து முக்கிய அலங்காரமே இவருக்கு தான். நெக்ஸ்ட் வெளியே வந்து அப்பா வந்து வெளியூர் போயிருந்த போது அங்க ஒரு எக்ஸிபிஷன்ல இந்த தவழ்ற கிருஷ்ணர் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. சூப்பரா அழகா பஞ்சகஜம் கட்டின மாதிரி உடம்பு நல்ல பார்பி டால், அதுக்கு நல்ல நகை போட்டு இங்க இருங்க நாமம்லாம் வச்சு குழந்தைய வந்து எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணுவாங்களோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்திக்காக வந்த 2 பேர் நேத்தி தான் வந்தாங்க. அவங்கள நான் காட்டுறேன். முதல்ல சூர்யாவோட அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியை பத்தி நான் வந்து சொல்லியிருந்தேன். 100 ரூபாய்க்கு அவர் வந்து இந்த முருகன் வந்து தராரு. அதை நீங்க வந்து லாங் வீடியோல பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 200 ரூபாய்க்கு அவர் வந்து கிருஷ்ணர் தராரு. ரொம்ப 5 இன்ச்சு. ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப சின்ன வீட்டுல தாங்க நாங்க இருக்கோம் அப்படின்றவங்களுக்குலாம் இது வந்து கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மாப்பிள்ளை கிருஷ்ணன். இவர் வந்து மாப்பிள்ளை மாதிரி வந்து அழகா இருப்பாரு. இவரையும் வந்து நான் சூர்யாட்டிருந்து தான் நான் வந்து வாங்கினேன். இவர் வந்து 8 inches. இவரும் வந்து இப்ப வந்து புதுசா கிருஷ்ண ஜெயந்திக்காக வந்து இறங்கியிருக்காங்க வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாம நான் வந்து ரொம்ப வருஷமா வந்து ஒரு கிருஷ்ணர் ஒண்ணு வச்சிருக்கேன். துவாரகா கிருஷ்ணரே இங்க பாருங்க, ரொம்ப குட்டி சைஸ்ல வந்து துவாரகா கிருஷ்ணர் நான் வந்து வச்சிருக்கேன். அவர் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து கொஞ்சம் இது மாதிரி போட்டு கிளே மாதிரி இப்படி வந்து ஒட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்னென்ன பூ வாங்கினேன்னு நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எந்த பூஜையா இருந்தாலும் வெத்தலை பாக்கு வந்து ரொம்பவே முக்கியம். ஆல் பூஜைஸ் வந்து விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, வரலட்சுமி நோன்பு, சரஸ்வதி பூஜை எல்லாத்துக்குமே வெத்தலை பாக்குன்றது ரொம்ப முக்கியம். ஆனால் நான் வந்து வெத்தலை பாக்கு வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மறிக்கொழுந்து வந்து வரலட்சுமி நோம்புக்கு நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து அன்னைக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஓவர் காஸ்ட்லி. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்தளவு ஃப்ரெஷ்ஷா இல்லாதனால வந்து நான் வந்து வாங்கலை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டன் ரோசஸ். இது வந்து நாளைக்கு நீங்கள் வீடியோவில் எப்படியும் பார்ப்பீங்க. நிறைய கிருஷ்ணர் வந்து நான் நிறையன்னு சொல்ல முடியாது, நான் வச்சிருக்க கலெக்ஷன்ஸ் எல்லா கிருஷ்ணருமே நான் வச்சிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் நான் அலங்காரம் பண்ணணும்ல, அதனால வந்து இந்த ரோசஸ் பட்டன் ரோசஸும் சாமந்தியுமே கொஞ்சம் நிறையா வாங்கியிருக்கேன். இது வந்து அவங்க கிருஷ்ணருக்குலாம் வச்சது போக இந்த கிருஷ்ணருக்கும் கொஞ்சம் அழகா தொடுத்து வைக்கலாம். இந்த பூ வந்து எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வரலட்சுமி நோம்பு வீடியோல நான் வந்து சொல்லியிருப்பேன். இதிலே வந்து நான் சொல்றேன். கயிறு எடுத்து யூ மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு கயிறு இவ்வளோ பெருசு கிடைக்கிறீங்கன்னா மறுபடியும் எடுத்து ஒரு நாட் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு கீழே கொஞ்சம் நூல் விட்டுட்டு இந்த சாமந்தியை காம்பு கிள்ளி அதுக்கு அந்த யூக்கு நடுவில் வச்சு இதை இப்படி அந்த கயிறை வந்து இந்த பக்கம் போட்டு இந்த பக்கம் வந்து அந்த எண்டை உள்ள விட்டு நம்ம வந்து இழுத்தோம்னா அழகா மாலை மாதிரி வரும். நான் அது வந்து உங்களுக்கு வந்து வேற ஒரு வீடியோ நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் செய்ய முடியல. நெக்ஸ்ட் வந்து தாமரைப்பூ வந்து வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு இந்த மொட்டு தாமரைப்பூ வந்து 50 ரூபா. அப்புறம் இன்னும் வந்து கொஞ்சம் விரிஞ்ச தாமரைப்பூ 40 ரூபா. நல்ல விரிஞ்ச தாமரைப்பூ 20 ரூபான்னு வித்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்த தாமரைப்பூவே 10 ரூபா தான் வந்துச்சு. சரி 3 வாங்கிட்டு வரலாம் கிருஷ்ணாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து இடையில வந்து வெண்தாமரை கொஞ்சம் வாங்கினேன். அதுவுமே வந்து கொஞ்சம் அகிலாண்டவல்லிக்கு அம்பாளுக்கு நான் வந்து வாங்கினேன். அதுவுமே கொஞ்சம் இருக்கு. அதனால வந்து கொஞ்சமா தான் தாமரை வாங்கியிருக்கேன். அடுத்து சம்பங்கி வந்து எதுக்குன்னா வந்து கிருஷ்ணரை வந்து உட்கார வச்சுட்டோன்னே கீழ் பீடம்ல இந்த பூ வந்து அழகா அப்படி அடுக்கி வைக்கலாம்.
இப்படி வந்து யூவா அப்படியே வந்து ஒரு ரவுண்டு ஃபுல்லா அப்படி அடுக்கி வைக்கலாம். அதுக்காகவும் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி இந்த எல்லாருமே கட்டுவாங்களேங்க நந்தினியத்தையும் எல்லா பூஜையிலையும் எல்லா சாமிக்கும் வந்து இந்த சம்பங்கி வந்து நான் அந்த சாமந்தி பூ எப்படி கட்டணும்னு சொன்னேன்ல அதே மாதிரி சம்பங்கியும் வச்சு அழகா ஒரு மாலை மாதிரி கட்டுவாங்க. அது நான் கட்டுறேன்னா என்னன்னு எனக்கு இன்னும் ஷியோரா தெரியல. அது வந்து நம்ம நாளைக்கு வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி வரலட்சுமி நோம்புல ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது அரளிப்பூ தான். அது வந்து கிலோ வந்து எவ்வளவோ எவ்வளோ எனக்கு சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ரொம்ப காஸ்ட்லி. அதனால நான் வந்து அன்னைக்கு வந்து செவ்வரளி மட்டும் அம்மனுக்கு வந்து வாங்கியிருப்பேன். செவ்வரளி வந்து ஸ்ரீரங்கத்துல வாங்கியிருந்தேன். அது மட்டும்தான் வந்து அம்மனுக்கு போட்டேன். ஆனா இந்த அரளி வந்து இது வந்து இப்பெல்லாம் செம சீப்புங்க. இது என்னன்னா இது ஒரு பெரிய பண்டில் ஒன்று நீங்க பாக்குறீங்க. நான் இப்போ வந்து கட்டி வச்சிருக்கேன். இது ஒரு ஃபுல்லா பூ வந்துச்சு. எல்லா பூவையும் நான் மாலை கட்டிட்டேன். அதை காட்டுறேன். இது மட்டும் 100 rupees. ஆனா நான் வந்து கோத்தேன் எவ்வளோன்னா வந்து கிட்டத்தட்ட 8 முழம் என்னமோ வந்து நான் கோத்து வச்சிருக்கேன். ஒவ்வொரு கிருஷ்ணருக்கு. இவருக்கு வந்து 2.5 முழம். அப்புறம் வந்து எங்க வீட்டுல ஒரு பெரிய கிருஷ்ணர் போட்டோ இருக்கு டாஞ்சூர் பெயிண்டிங்ல, அவருக்கு ஒரு 3 முழம் அப்படி இப்படின்னு வந்து நான் வந்து தொடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி கதம்பமும் வாங்கினேன். கதம்பம் வந்து இவருக்கெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால கதம்பமும் வந்து 1 முழம் 30 ரூபானாங்க. நான் ஒரு 2 முழம் வாங்கிட்டு வந்தேன். நான் இனிமேல் எப்படி அலங்காரம் பண்ண போறேனே வந்து நான் நாளைக்கு தான் முடிவு பண்ணுவேன். நாளைக்கு வந்து பூ அலங்காரம்லாம். ஆனால் இந்த கிருஷ்ணருக்குலாம் இன்னைக்கு நைட்டே நான் வந்து அலங்காரம் பண்ணி பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருவேன். நாளைக்கு காலைல வந்து ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிட்டு நாளைக்கு சாயந்தரம் பூஜை பண்ணுறதா வழக்கம். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பூனா மல்லிப்பூ தான். அது வாசனை எனக்கு வந்து சாமிக்கு போட எனக்கு ரொம்ப பிடிக்கும். மல்லிப்பூ சீசன் நான் வீட்டில் வந்து பூ வாங்கி கட்டிக்கிட்டே இருப்பேன். அது வந்து அகிலாண்டவல்லிக்கு டெய்லியும் ஒவ்வொரு முழம் போட்டுக்கிட்டே இருப்பேன். இங்கே வந்து சீசனில் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ வாங்கியிருக்கேன். இது வந்து எதுக்கு வந்து 2 in 1 பர்பஸ். என்னன்னா வந்து குத்து விளக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு ஏற்றுவோம். அதுக்கும் நல்ல டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவருக்குமே கிருஷ்ணருக்கு எனக்கு எப்பயுமே தலையில பூ வைக்க ரொம்ப எனக்கு வந்து பிடிக்கும். அழகா வந்து ஒவ்வொன்றா அப்படி வச்சு கட்டி இந்த கொண்டையெல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி நாளைக்கு வந்து ஆண்டாலையுமே நான் வந்து வைக்கிறேன். இது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். வேற எதுவுமே வந்து நான் ரிவீல் பண்ண போறது இல்லை. ஏன்னா நாளைக்கு பாருங்க அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கும். ஆண்டாள் அம்மாவுக்கும் வந்து கொண்டையில சுத்துறதுக்காக நான் வந்து மல்லிப்பூ வாங்கியிருக்கேன். இனிமேதான் இதை வந்து கோக்கணும். கோத்தாதான் நல்லா கெட்டியமா இருக்கும். அதே மாதிரி மாலையா கூட போடலான்ற மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஆனா மல்லிப்பூ பத்திர பொறுத்து தான். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். பாய். அதே மாதிரி நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தியோட வீடியோ வர போகுது. அதுக்கு எல்லாரும் ஸ்டே டியூன்ல இருங்க. ஓகே, பாய்.